பிரெண்டூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். திடீர்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து இவர் என்ன பண்ற வேற மாநிலத்துக்கு மாத்துறோம் அப்படின்னு சொன்ன உடனே திமுக காரங்களுக்கு சந்தோஷப்படுறதா இல்ல சோகப்படுறதா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா இவரை மாத்திட்டா எங்களுக்கு நட்சத்திர பேச்சாளரே இல்லையே, எங்களுக்கு வாக்கு வாக்கு சேகரிக்கிறது யாரு, பிரச்சாரங்கள் மேற்கொள்றது யாரு அப்படின்ற ஒரு கவலை திமுக காரங்களுக்கு வந்துருச்சு. ஆனா இருந்தாலும் ஒரு வழியா இவரை மாத்திட்டாங்கப்பா, தமிழ்நாட்டுக்கு விடுதலை அப்படின்னு ஒரு சிலர் என்ன பண்றாங்க, சந்தோஷப்படுறாங்க. அப்படி என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆளுநர் ஆர் என் ரவி மேற்கு வங்க மாநிலத்துக்கு மாற்றப்படுகிறார் அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. ஆனா தேர்தல் டைம்ல இப்படி ஆளுநர்களை மாத்துறாங்களே அப்படின்ற ஒரு சந்தேகம் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கும் எழும்பி இருக்கு. ஆக மொத்த ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாட்டை விட்டு வெளியே போறாருப்பா, மற்ற மாநிலத்துக்கு போறாரு. இங்க அவர் என்ன பண்றாரு, ராஜினாமா பண்றாரு. சோ இதனால திமுக காரங்க ட்வீட்ல போட்டு இருக்காங்க, ஆளுநர் ஆர் என் ரவி மாத்திட்டா எங்களுக்கு பிரச்சாரங்கள் யாரு, நட்சத்திர பேச்சாளர் அவர் தான், அவர் போயிட்டா பிரச்சாரங்கள் யாரு மேற்கொள்றது, தேர்தல் வேற வருது, இந்த தேர்தல் டைம்ல அவர் இருந்தாதானே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே நீங்க அண்ணாமலையை மாத்திட்டீங்க, இப்ப ஆளுநர் ஆர் என் ரவியை மாத்திட்டா என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா இருக்காங்க. ஆளுநர் ஆர் என் ரவி என்னதான் இருந்தாலும் ஆர் எஸ் எஸ் கொள்கைகளும் சித்தாந்தத்தை உடையவரா இருந்தாலும் திமுக அதாவது திராவிடங்களுக்கு ரொம்பவே என்ன பண்ணாரு, சப்போர்ட்டிவா இருந்தாரு. அவரு சொல்ற கருத்து மக்கள் மத்தியில எங்களுக்கு ஆதரவா போயிடுச்சு, அதனால அவரை மாத்துறீங்களே அப்படின்னு ரொம்ப சோகமா இருக்கிறாங்க. ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாட்டில இருந்து மாற்றப்பட்டதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.